ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி ஏலாஞ்சி. சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அல்லது பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவு மைதா மாவு, ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் தோசைகளாக விரிச்சு எடுக்கும்போது நல்ல மெலிசாக வரும். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். ட்ரெடிஷ்னலாக மைதா மாவில் தான் செய்வாங்க. மாவு அப்படியே இருக்கட்டும். இனிப்பு பூரணம் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், உடைச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம், லேசாக வரப்பட்டதுக்கு அப்புறமா கிஸ்மிஸ் சேர்த்துடலாம். குறைவான தீயில கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. வரப்பட்டு வந்திருக்கு. என் இதில் 1.5 கப் அளவு துருவன தேங்காய் 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அல்லது 3 ஏலக்காயை தட்டி கூட சேர்த்துக்கலாம். லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. 1/4 கப் சீனி சரியா இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக சீனி தான் சேர்ப்பாங்க. லேசாக மெல்ட் ஆகி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சீனி லேசாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கிற பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கல் சூடானதும் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. தோசைக்கல் நடுப்பகுதியில் 1 கரண்டி அளவு மாவு விட்டு விரிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவு மெலிசா விரிச்செடுக்க முடியுமோ அந்த அளவு மெலிசா விரிச்செடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி லூசான பதத்துக்கு இருந்தால் தான் மெலிசா விரிச்செடுக்கிறதுக்கு வரும். ரொம்ப குறைவான தீயில நிதானமாக வெந்து வரட்டும். வெந்து வந்ததும் மேலே இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துக்கு மாறி வரும். மறைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப வேக வேண்டிய தேவையில்லை. ஒரு அரை நிமிஷம் வெந்தா போதும். அவ்வளோதான், எடுத்துடலாம். ரொம்ப குறைவான தீயில வச்சு அடுத்த தோசையை விரிச்சு விட்டுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். தோசை சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே பூரணம் வச்சு மடக்கி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. டைட்டாக 2 மடக்கு மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஓரங்கள்லேருந்து மடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டுறதால பூரணம் எதுவும் வெளியே வராமல் இருக்கும். நினைச்ச உடனே சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. மேல் பகுதியில் ரொம்ப சாஃப்டாக, உள் பகுதியில் ஜூஸியாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.